தொழிற்சாலை எடுத்து மக்களுக்கான பணி வந்து செய்யறது தமிழ்ச்சாங்க நம்முடைய தமிழக வாழ்வு வச்சுதான். அதுக்கு முக்கிய போடும்போது நம்மளுடைய தொழிற்சங்கம். இப்ப யாரும் ஆலோசனை போடல. அவரை குறைந்த பட்சம் பாடி போட்டுக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? இங்க போடுறவங்க ஒரு செயற்குழு போட்டுக்கணும், பொதுக்குழு போட்டுக்கணும். நம்ம கட்சிக்கு யாரும் எடுத்து முன்னெடுக்கல. ஃபர்ஸ்ட் முன்னெடுப்பை வந்து நம்ம தொழிற்சங்கம் எடுத்துக்குது. அவங்களும் மீண்டும் ஒரு நல்ல பலத்தை கை தள்ளப்படுங்க. அவங்க எடுத்து போடுற நிலைமை வெற்றிகரமா இருந்தது. இந்த நாய்க்கான போட பண்ணி வச்சுக்கல, நாய்க்கான போடுறவர் வழக்கு போட்டு வழக்குக்கான தீர்ப்பு நிறைய வந்து நமக்கான சதவீதம் வந்துருக்குது. அதே போல அந்த கடை வச்ச வியாபாரிகள் தரையில் வாங்க வச்ச பூக்கடை அதுக்கு மிகப்பெரிய போட்டம் எடுத்து அதுக்கு வெற்றியாக பண்ணவர். அதை நம்ம தொழிற்சாலைக்கு போடுற அனைத்துமே அதே போல நம்முடைய இவங்க முன்னாங்க ஸ்கூல் தெரியுமில்ல, ஸ்கூல் போராட்டம் பண்ணாங்க. ஆனா போராட்டம் முடியாது. அந்த கம்பெனி எடுத்து போராட்டம் பண்ணது ஒரு கட்சி வேணும். சரியா? அந்த கட்சி யார் இருந்துச்சு? தமிழக வாழ்வு வச்சிருந்தது. அது பயன்படுத்தி குமாரோ நம்முடைய ஆட்சி வச்சிருந்தது. அப்படி பிரபாகரன் பாயிண்ட் பண்ணாங்க. இதை கூட எல்லாம் பாயிண்ட் பண்ணல. அந்த ஒழுமையான விஷயம் இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றேன், நம்ம தொழிற்சங்கம்ன்றது நம்ம பார்க்கலாம், தொழிற்சங்கமா பார்க்கலாம், சங்கமா பார்க்கலாம். சங்கத்தோட வேல்யூ வந்து சரியான பார்வை வேண்டும். ஒரு தொழிற்சங்கம் ஒரு தொழில கை வச்சா ஒட்டுமொத்த இந்தியா தெரிவிப்பாங்க. அதானே துப்புரு தொழிலாளர்கள் போட முடியாது. எவ்வளவு விஷயம் பண்றாங்க அவர் தொழிலாளியோ அந்த தொழிலாளிக்கு அரசாங்கமே வந்து நம்ம அரசாங்கத்துக்கு யாரும் கட்டுப்படும் தொழிலாளருக்கு அவங்க ஒரு மணி ஈடுபடுறாங்களா? அவங்க ஒரு மணி ஈடுபடுறாங்க. தொழிற்சங்கம் தான் ஒவ்வொரு வேலை ஒரு கம்பெனி 5000 6000 வேலை செய்யறான்னு சொன்னா 5000 குடும்பம் அது. அந்த அவ்வளவு கம்பெனி உருவாக்குற கம்பெனி அந்த கம்பெனி அடிநாதமா அவங்க தான் இருக்கிறாங்க. கட்சியோட பேஸ் பண்ண சொல்றாங்கல்ல, அடித்தளம் வந்து தொழிற்சங்கம் தான். அந்த தொழிற்சங்கம் மிகப்பெரிய வலுவா இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துல சார்பில் என்னை பேச அனுமதி தந்த சீனிவாஸ் கார்த்தி அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் நெப்போலியன் அவர்களுக்கும் நம்ம கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இன்னர் லைன் பர்மிட் அந்த முறையை கொண்டாடுவதற்கு என்னுடைய கருத்து என்னன்னா, வடமாநில தொழிலாளர்கள் எல்லாருமே இங்க வந்து குடிபெயர்றாங்க. முதல்ல இந்த குடிபெயர்றதுக்கே ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரணும். வாடகை வீடு கொடுக்குறவங்க கூட வந்து உங்களுக்கு இத்தனை நாள் தான் வீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத கூட ஒரு சட்டமா கொண்டு வரதுக்கு தலைவர்கிட்ட நம்ம அது ஒரு கோரிக்கையாகவும் வைக்கணும். அதே மாதிரி இந்த இன்னர் லைன் பர்மிட் முறை வந்தாதான் நம்ம தமிழர்களுக்கான வேலை நிரந்தரமா இருக்கும். இதை எங்க கிருஷ்ணகிரி மாவட்ட வண்ணம் பூசுவர் சங்கம் சார்பாகவும் அடுத்த மாதிரி சின்ன சின்ன ஆலோசனை அவங்க கிட்ட கேட்போம். எப்படின்னு சப்போர்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு இன்னர் லைன் பர்மிட் முறையை பத்தி அக்கா சொல்ல போறாங்க. இந்த கருத்து எல்லாருமே உருவாங்க. வணக்கம். இந்த இன்னர் லைன் பர்மிட் முறை வந்து எல்லாருமே ஜெனரலா தேவைப்படும். இது என்ன ரீசன்காக இதை வச்சு கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி எல்லா ஹெச்ஆர் அசோசியேஷனும் சேர்ந்து பிசிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, மேக்சிமம் வந்து வட மாநிலத்தவர் இங்க வந்து தொழிற்சாலையில வேலை செய்யும் போது அங்க இருக்க மெட்டீரியல் வந்து வெளியே போகும் ஸ்டோர்ஸ் மூலியமா. அப்ப அங்க இருக்க ஸ்டோர்ஸ் மூலியமா 5 கோடிக்கு 6 கோடி மெட்டீரியல், 3 கோடிக்கு 8 கோடி மெட்டீரியல் எல்லாம் வெளியே அனுப்பியிருக்காங்க. சோ அந்த மாதிரி அனுப்பி பட் இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க உள்ள வேலை செஞ்ச ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதை பண்ணது 2 குஜராத்தி, அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே முடியல. ஒரு இதெல்லாம் நடந்தது ஒரு 2016. அப்ப நானே ஹெச்ஆர்ல இருக்கும் போது இது நடந்தது மெகா ராபர்ஸ் கம்பெனில. அப்பதான் வந்து நான் வந்து என்ஐபிஎம்ல இருக்கும் போது எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா இருந்தேன். அந்த டைம்ல தான் நாங்க பிசிசி முறையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ஐபிஎம், என்ஹெச்ஆர்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் அசோசியேஷனோட மிகப்பெரிய ஒரு குரூப்ஸ் அவங்க மூலியமா தான் பிளான் பண்ணி பிசிசி முறையை கொண்டு வந்தோம். இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் மூலமா நம்ம எங்க இருந்து வரோம், நம்ம எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, நம்ம வீடு எங்க இருக்கு, நம்ம வீடு வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம பேர்ல வந்து ஏதாவது எஃப்ஐஆரோ இல்லைன்னா கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் இருந்திருந்ததுன்னா, இல்ல வழக்கு நிலுவையில இருக்கா, டிஸ்போஸ் ஆயிடுச்சாங்கிறது அது கிளியர் ஆனா மட்டும்தான் அந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டை தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. இந்த முறையை வந்து இப்போ நாட்டவர்களே வட மாநிலத்தவர் இப்ப எல்லா மக்களுக்குமே எல்லாருமே வந்து ஜாப் போனாவே பிசிசி வேணும், ஃபர்ஸ்ட் போலீஸ் கிளியரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி தான் நமக்கு. சொன்ன மாதிரி நம்ம கார்த்திக் சீனிவாசன் பிரதர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா யார் வந்து குற்றங்களை செய்யறாங்கன்னு தெரியறதில்ல. ஏன்னா பல வட மாநிலத்தவர் இங்க தங்கி இருக்காங்க. இன்னைக்கு பல குற்றங்கள் புரியதே வந்து வட மாநிலத்தவர்களா இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல. சோ நம்ம தமிழ்நாட்டு மக்களை விட இன்னைக்கு அவங்க இங்க அதிகமா இருக்கிறதுனால அவங்க தேடி போய் கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால வந்து இவங்க சொன்ன மாதிரி வந்து இந்த முறையை நம்ம கொண்டு வரதுனால இந்த முறையினால வந்து பாத்தீங்கன்னா பல குற்றங்களும் தடுக்கப்படும். அதனால தமிழர் வேலை தமிழருக்குன்ற மாதிரி 100% உறுதியாகும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக பணியாளர்களாக மட்டுமே பணிபுரிய முடியும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து நிரந்தர பணியில இடம்பெறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும்.
பல துறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசு துறைகள்ல கூட நம்ம தமிழர்களுக்கு தான் இடம் வேணும் 100% அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா போராடிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு நம்ம வேல்முருகன் அண்ணனுக்கு நம்ம இலக்கா உறுதுணையா இருந்து இப்போ இல்ல எப்பவுமே வந்து உறுதுணையா இருந்து இந்த கட்சியை மேலும் மேலும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தமிழோடு கேட்டுக்கொள்கிறேன். இது முதல் கட்டமா வந்து நம்ம இந்த ஆலோசனை கொடுத்து நம்ம நடந்ததுக்கு காரணம் என்ன வந்து பாத்தீங்கன்னா ILPன்னு சொல்லக்கூடிய இன்னர் லைன் பர்மிட் முறை. இந்த இன்னர் லைன் பர்மிட் முறை வந்து எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது இப்ப அருணாச்சல் பிரதேஷ், மைசோரம் இந்த மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல வந்து பர்மிட் வந்து நம்ம கூட்டணி கட்சி சேர்றதுக்கு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்காப்ல. கோரிக்கை இருக்கிற முக்கிய 10 கோரிக்கை அது ஒரு கோரிக்கை. இன்னர் லைன் பர்மிட் முறை வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து ஆல்ரெடி அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அங்க வந்து என்ன பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து வடநாட்டுல இருந்து நம்ம இங்க வேலைக்கு வந்தா யார் வேணாலும் வரலாம், எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். அதுக்கான ஒரு முறை கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு என்ட்ரி கார்டோ அவங்க எப்போ வந்தாங்க எப்போ மறுபடியும் போவாங்க அப்படின்றதே கிடையாது. அதனால வந்து அவங்க தமிழ்நாட்டில் ரொம்ப சுலபமா அவங்களுக்கான ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு ரெடி பண்ணி அவங்களுடைய ஓட்டு எண்ணிக்கை ரெடி பண்ணி நம்மளுக்கு எதிரான, அதாவது தமிழ் தேசத்துக்கு எதிரான ஒரு வாக்குகளை வந்து உருவாக்குறாங்க. அதே போல தமிழர்களின் வேலை தமிழர்களுக்கே அப்படின்னு நம்ம ரொம்ப நாளா பாடுபடுறோம். அந்த தமிழர்களின் வேலை தமிழர்களுக்கே அப்படின்னு நம்ம வந்து சரி பண்ணணும்னா இன்னர் லைன் பர்மிட் முறையை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒருத்தர் வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது அவங்க எப்போ வந்தாங்க, அவங்களுக்கு 15 நாள் பர்மிட், 6 மாசம் பர்மிட், 1 வருஷம் பர்மிட்னு நம்ம பர்மிட் கொடுப்பாங்க அரசாங்கத்துல வந்து. அந்த பர்மிட் முறையில மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும். ஸோ டெம்பரரி ஒர்க்கரா மட்டும்தான் அவங்க வர முடியும். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா பர்மனன்ட் ஜாப்ஸ் தமிழர்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இன்னர் லைன் பர்மிட் முறையை வந்து நம்ம செயல்படுத்தணும்னு தொழிற்சங்க சார்பாக கேட்கிறோம். அது இல்லாம பொதுவாகவே இன்னர் லைன் பர்மிட் முறை இருக்கிறதால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்ற வழக்குகள் எங்கெங்கிருந்தோ வந்து ஒரு கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க, பல தப்புகள் நடக்குது. இதெல்லாம் தடுக்கணும்னா அவங்களுடைய டேட்டா நம்ம கிட்ட இருக்கும். ஈஸியா பஸ் ஏறணும், வந்தோம், முடிச்சோம், போனோன்ற பிரச்சனை அவங்க செய்ய முடியாது. தேன் கூண்டு போல நம்ம ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பல போராட்டங்கள் எடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்குறோம், ஒரு பிரைவேட் கம்பெனி எடுத்து போராடுறோம், நம்ம கைதாகிறோம், எல்லாமே பண்ணி மறுபடியும் வந்து ஈஸியா வந்து இந்திக்காரங்க வந்து வேலைக்கு வந்துடுறாங்க. எப்படி வராங்க? அதுக்கான முறை இல்லை. இன்னர் லைன் பர்மிட் முறையை கொண்டு வந்தால் கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை நாங்க வந்து எல்லாருக்கும் பதிவிடுறோம். இந்த கருத்துக்கு வந்து உங்களுடைய ஆலோசனை தான் எங்களுக்கு முக்கியம். நீங்க வந்து இது போராட்டமாவோ அல்லது மனு கொடுக்கலாம், அல்லது கவர்னரை பார்க்கலாம், PM பார்க்கலாம், CM பார்க்கலாம், என்ன உங்ககிட்ட கருத்து இருக்கோ அந்த கருத்தை நீங்க வந்து சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ இல்ல இது நடக்கலாமா வேணாவா இந்த கருத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை பொறுத்து இந்த ஆலோசனை கூட்டம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது நீங்களே சொல்லுவீங்க. இதுல வந்து முதல் கட்டமா வந்து நம்ம சபரி அவர்களை கூப்பிடுறோம். நம்ம சொன்னோம் இந்த இன்னர் லைன் பர்மிட் முறை தேவையா தேவையில்லையா அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஒரு ஓட்டு எண்ணிக்கை மாதிரி எடுக்கிறோம். இதுல இன்னர் லைன் பர்மிட் முறை தேவை அப்படின்னு சொல்றவங்க நீங்க கையை தூக்கலாம். இன்னர் லைன் பர்மிட் முறை தேவை. இதை வந்து எப்படி நம்ம அமலுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறவங்க நீங்களா முன் வந்து பேசலாம். யாராவது ஒரு 2-3 பேர் வந்து சொல்லுங்க, எப்படி போராட்டம் எடுக்கலாமா, மனு கொடுக்கலாமா, அல்லது நம்ம ஒரு பொதுக்கூட்டம் போட்டு தமிழ்நாடு லெவலில் திரட்டி இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாமா, என்ன பண்ணலாம்ன்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா வந்து சொல்லலாம். சிறப்பாக ஆரம்பித்த நம்ம தொழிற்சங்கம் சீனிவாஸ் உள்பட அத்தனை உறுப்பினர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த கிருஷ்ணகிரி தமிழக வாழ்வு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தொழிற்சங்க பேரவை ஆலோசனை கூட்டத்திற்கு திரளாக வருகை தந்திருக்கிற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகரம், பேரூர், கிளை என அனைத்து வகையான நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தமிழகத்தில் தொழிற்சங்கம் வாழ்வுரிமை தொழிற்சங்கம் பேரவை என்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு முழுவதும் அங்கம் வகிக்கின்ற இந்த வேளையில் நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் மேற்கு ஒசூரில் தொழிற்சங்கம் ஆரம்பித்திருப்பது உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இன்று தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஒற்றை மனித சாரம் அவர் நம்மளுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திரு கார்த்திக் சீனிவாஸ் அவர்களை சார்ந்து இந்த கூட்டத்தின் தீர்மானம் எண் 3 அரசுக்கு அளிக்கப்பட வேண்டிய கோரிக்கை மனுக்கள் குறித்து ஆலோசிக்கவும் அப்படின்ற தீர்மானம். நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒசூர் மாநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
தொழிற்சங்கம் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்முடைய தொழிற்சங்க மாநில துணை செயலாளர் நம்முடைய கார்த்திக் சீனிவாஸ் அவர்களும் மாநகர மாவட்ட செயலர் உமேஷ் அவர்களும் எடுத்து நடத்தினாங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக வந்து இன்னர் லைன் பர்மிட், அதாவது உள்நுழைவு சீட்டுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல் பாத்தீங்கன்னா இந்த அடுத்த 2வது தீர்மானமாக இங்க நடக்கக்கூடிய கம்பெனி கான்ட்ராக்ட் இருக்கக்கூடாது, குறைந்தபட்ச கம்பெனி கான்ட்ராக்ட் வரான்னு சொல்லிட்டு 2வது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதே போல் தொழிற்சங்கம் சார்பாக வந்து மனுக்கள் கொடுத்துருக்குது. மனுக்கள் வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தேங்கி நிற்கிது. அது உடனடியாக அது எல்லாம் தீர்வு காணப்படும் சொல்லி 3வது தீர்மானம் முக்கிய தீர்மானம் நடைபெற்றது. அதே போல் இந்த கூட்டத்தில் அரசியல் ரீதியாக எந்த விஷயம் பேசப்படல, அரசியல் ரீதியாக இந்த கூட்டம் நடத்தப்படல. அதனால இது முழுக்க தொழிற்சங்கம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் பேசப்பட்டது இந்த கூட்டத்து வாயிலாக. நீங்க என்ன கேட்கல அது பதில் சொல்றேன் நான். அதாவது 2026 வந்து சட்டமன்ற தேர்தல் வருது, அதுக்கு இந்த கட்சி என்ன யார் பக்கமா இருக்கும்? தலைவர் அவர்கள் வந்து கடந்த ஒரு வாரமா வந்து அனைத்து தொகுதி நகரங்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணிக்கிறாப்புல. ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. அந்த முடிவு பிறகு ஒரு நாள்ல கண்டிப்பா தலைவர் அவர்கள் முடிவு பண்ணுவார். கூட்டணி மற்ற விஷயம் யார்கிட்ட போகணும்னு சொல்லி தலைவருக்கு முடிவு எடுப்பார். தலைவர் என்ன முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு எங்களுடைய மாவட்ட அனைத்து வந்து ஒத்துழைப்பு கொடுக்கப்படும். இப்ப கூட்டணி கட்சியில வந்து இந்த ஒசூர்ல யார் நிக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? பல பேர் சொல்லிக்கிறாங்க மாற்று கட்சி போய் நம்முடைய கருத்து சொல்ல முடியும். வேற கட்சியில் நிக்கிறாங்களா? நம்ம கட்சியில நிக்க ரெடியா இருக்காங்க. எங்க கட்சியில் தமிழக வாழ்முச்சி சீட்டு கொடுத்தா வெள்ளக்கூடிய இடத்துல நம்ம கட்சி தமிழக வாழ்முச்சி ஒசூர் நிக்குது. எந்த மாற்று கருத்து இல்ல. கொடுத்தால் கட்டாயம் வெற்றி காட்டுவோம். ஒருவேளை நீங்க நிக்கலன்னா அடுத்த நிக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? தலைமை என்ன முடிவு கட்டாயம் கூட்டணி கட்சி சப்போர்ட் பண்ணி ஆகணும். நாங்க ஜெயிப்போம். இல்ல கூட்டணி சார்பா யாருனாலும் இருந்தாலும் வெற்றி செய்வோம் நாங்க கட்சி சார்பா. திமுக கொடுத்தாத பட்சத்துல அதிமுக கூட்டணி இருக்கீங்களா? அது வந்து இது வரைக்கும் யோசிக்கல. காரணம் பாஜக இருக்குது, மதவா சக்தியில இருக்காங்க. ஆனா 100% அண்ணன் போறது வாய்ப்பு குறைவு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்த 5 தீர்மானத்துல வந்து வட மாநிலத்தவர் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து வேலைக்கு வரக்கூடாது அப்படின்ற தீர்மானம் இல்ல. தெளிவா சொல்ல வட மாநிலம் வரக்கூடாது தீர்மானம் இல்ல. யாரு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு இருக்குனாங்க. இங்க கணக்கெடுப்பு இல்லாதான் கொள்ளை நடக்குது அதிகமா. அங்க பாத்திருப்பீங்க தினந்தோறும் கொலை நடக்குதுன்னு வச்சுங்களா. அதனால யாரு வராங்க யாரு வரலன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் அவுட் இருக்கும் நம்ம கிட்ட. இன்னார் உள்ள வரலான்னு லிஸ்ட் அவுட் இருக்கணும். லிஸ்ட் அவுட் கேட்கதான் வைக்கிறோம். எந்த ஒரு இதுக்கு நம்ம எதிரான ஆள் கிடையாது. நமக்கு முழுமையா திரும்ப சொல்றோம், வரவங்களுக்கு எதிராக நம்ம ஆள் கிடையாது. யாரு வராங்க அப்படின்னு நம்ம புள்ளி விவரம் இருக்கணும். அதுதான் நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். நெப்போலியன் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் தமிழக வாழ்வுரிமை கட்சி.